மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள்ளேயே தேவையில்லாத வதந்திகள் உங்களை வைத்து பரவியிருக்கும். ஆனால் அதனை நீங்கள் வேண்டுமென்று எதையுமே செய்திருக்க மாட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் நல்லதாக நினைத்து செய்த சில விஷயங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையே இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் பந்து ஜனஸ்தானத்தில் கேதுவின் தாக்கமோ அல்லது சனியின் பார்வையோ இருக்கும் போது உங்களுடைய குடும்பத்தை பற்றிய வீண் வதந்திகள் உறவினர்கள் மத்தியில் தீயாய் பரவிக்கொண்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கோ அல்லது எடுக்காத ஒரு முடிவிற்கோ உங்களை சுற்றி உள்ள சொந்தங்கள் உங்களை பற்றி தரம் தரம் தாழ்த்து பேச தொடங்கி கொண்டே தான் இருக்கும். அதை நீங்கள் எப்படியாவது நான் இல்லை என்று எத்தனையோ தடவைகள் நீங்கள் வார்த்தைகளால் போராடி பார்த்தோம். அதை உங்களுடைய உறவினர்களிடமிருந்து சரி செய்ய முடியவில்லை. அதனாடி உங்களுடைய மனதையே நீங்கள் இழந்திருப்பீங்க. மிதுனம் ராசியினரின் மென்மையான மனது இந்த வதந்திகளினால் பெரிதும் காயப்பட்டிருக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களை பற்றி பரவக்கூடிய வதந்திகளுக்கு நீங்கள் எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருக்கும் போது அந்த வதந்திகள் தானாகவே வீரியம் இழந்து அடங்கிவிடும் என்பதை நினைவில் நீங்கள் கொள்ள வேண்டும். நீங்கள் அதனை நான் செய்யவில்லை, இதற்கெல்லாம் காரணம் நான் இல்லை என்று நீங்கள் எத்தனையோ தடவைகள் சொல்லி சொல்லி போராடினாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்காது. நீங்கள் அதனை அப்படியே கண்டு கொள்ளாமல் விடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகிவிடும். அது மட்டுமல்லாமல் ஒரு குடும்ப விஷயம் அல்லது அந்தரங்க தகவல்கள் உறவினர்களிடையே வதந்தியாக இதுவரைக்கும் பரவிக்கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ஆனால் அதற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ அதுவும் ஒரு தேவையில்லாத வதந்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பரவிக்கொண்டே தான் இருக்கும். ஆரம்பத்தில் உண்மையாக இருந்த விஷயம் பின்னர் பல மாற்றங்களுடன் மற்றவர்களிடம் இதுவரைக்கும் சென்று கொண்டுமே தான் இருக்கும். இதனால் இந்த மிதுனம் ராசிக்காரங்க விளக்கமளிக்க வேண்டிய சூழ்நிலையை பலரும் சந்தித்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இத ஜோதிடத்துல ராகு அல்லது கேதுவின் குடும்பஸ்தானத்தில் தாக்கம் கொடுத்தால் இத்தகைய வதந்தி பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டும் இருக்கும் என்று அனைவருமே கூறுவார்கள். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாட்கள் போக போக உங்களுடைய குடும்பத்துல நடக்கப் போவதை இதுவரைக்கும் அது உங்களுடைய குடும்பத்தில் நடந்து முடிந்திருக்கலாம் அல்லது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கவும் செய்யலாம். எனவே அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். அடுத்ததா சமூக ஊடக பதிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையா மாறி இருக்கும். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட ஒரு பதிவு அல்லது கருத்து அல்லது ஒரு புகைப்படம் குடும்ப உறுப்பினர்களுக்கு பிடிக்காமல் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிக்கலையே கொடுக்க வைத்திருக்கும். இதனுடைய அவசியம் என்ன தெரியுமா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எழுந்திருக்கலாம். சில நேரங்கள்ல சாதாரணமான பதிவு கூட மறைமுகமாக யாரையோ குறித்து கொண்டுமே தான் இருக்கும் என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். புதன் மற்றும் ராகுவின் தாக்கத்தால் டிஜிட்டல் தகவல் பரிமாற்றங்களில் தவறான புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கெட்ட பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் தேடி கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அதனை நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. தகவல் தொடர்பு சாதனங்களுக்கு அதிபதியான புதனின் ராசியான மிதுனத்தினர் சமூக ஊடகங்கள்ல மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனாலும் தற்போதைய கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய 3ஆம் இடத்தை பாதிப்பதால் நீங்கள் பொழுதுபோக்கிற்காகவோ அல்லது பொதுவான ஒரு கருத்துக்காகவோ சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட ஒரு விஷயம் அல்லது அனுப்பிய ஒரு மெசேஜ் உங்களுடைய குடும்பத்திற்குள் பெரிய ஒரு புயலையே கிளப்பி கொடுத்திருக்கும். ஆனால் அந்த ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருந்தால் நீங்கள் எதையுமே கையில் எடுத்திருக்க மாட்டீங்க. ஆனால் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று தெரியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அது யாரையோ குத்தி பேசுவது போல் உங்களுடைய குடும்பத்தினர் கொள்ளக்கூடும். டிஜிட்டல் பதிவுகள் எப்போதுமே அழியாத தடயங்கள் என்பதால் இந்த காலகட்டத்தில் மொபைல் பயன்பாடுகளிலும் சமூக ஊடக பகிர்வுகளிலும் மிதுனம் ராசியினர் 100% எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எந்த விதமான பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் நீங்கள் சிக்க மாட்டீர்கள் என்பதை நீங்கள் முழுமைக்கும் முதலில் மனதில் வைத்துக்கொண்டு அதை பற்றி நீங்கள் செயல்பட வேண்டும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நான் இதுவரை கூறியது நடந்திருக்கா இல்லையா, சரியாக பொருந்துகிறதா இல்லையா? சரியாக பொருந்தினால் மட்டும் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின் காப்பீடு தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து நீங்கள் முடிவெடுத்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும்.
முக்கியமான முடிவுகளில் விவேகத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். மந்தமாகவோ நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் அசால்ட்டாக விட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய எதிர்காலத்தையே இதுவரைக்கும் கேள்விக்குறியாக்கி கொண்டும் இருக்கும். இனிமேலும் அந்த ஒரு தவறை நீங்கள் வாழ்க்கைக்குள்ள பண்ணாதீங்க. இனிமேலும் பண்ணி கொண்டு இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில எதுவுமே நீங்கள் நினைத்தபடி நடக்காமல் போய்விடும். சுபகாரிய எண்ணங்கள் எல்லாம் கைகூடி வர ஆரம்பிக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக உங்களுக்கு இருந்து செயல்படவும் செய்வாங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உத்தியோக பணிகளில் அனுசரித்து நடந்து கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அதன் நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தது கூட கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். தொழில், வியாபாரம், கல்வி அல்லது தனிப்பட்ட முன்னேற்றம் தொடர்பாக புதிய நட்புகள் உங்களுடைய வாழ்க்கையில உதவியாகவே அமைந்துவிடும். புதன் கிரகத்தின் அருளால் சரியான ஒரு நேரத்தில் சரியான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகுது. இந்த புதிய தொடர்புகள் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணமாகவே அமையலாம். சிலர் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும். உங்களுக்கு 11ஆம் வீடான லாபம் மற்றும் நட்பு ஸ்தானம் குரு அல்லது சுக்கிரனின் சுப பார்வை பெறுவதால் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய உண்மையான உன்னதமான புதிய நண்பர்களின் சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. அவர்களை நீங்கள் சரியாக கரம் பிடித்து கொண்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கும். இந்த மிதுனம் ராசினர் பொதுவாகவே சமூக வட்டாரத்தில் பழக விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய புதிய நண்பர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தனிப்பட்ட ஆலோசனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தூண்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விளங்குவாங்க. தீய நட்புகள் தானாகவே விலகும். உங்களை நல்வழிப்படுத்தும் சான்றோர்களின் நட்பு உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இப்பொழுது ஆழமாகவே பதிய ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய மனதிற்குள் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். மிதுனம் என்பது உபய ராசி என்பதால் எப்போதுமே உங்களுக்குள்ள ஒரு இரட்டை மனநிலையும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற ஒரு தவிப்பும் இருந்து கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய மனதிற்குள். ஆனால் தற்போது ராசிநாதன் புதன் மற்றும் லக்னத்தின் பலம் கூடுவதால் சிந்தனையில் அசாத்திய தெளிவானது உங்களுக்குள்ள பிறந்துவிடும். மனதை அரித்து கொண்டிருந்த தேவையற்ற பயங்கள், பதற்றங்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த குழப்பங்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிவிடும். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் தீர்க்கமான துணிச்சலான முடிவை எடுத்து அதில் நீங்கள் வெற்றியும் காணக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மன ஒருமுகப்போடு கூடுவதால் உங்களுடைய செயல்திறன் பல மடங்கு அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்கிற ஒரு முடிவையும் நீங்கள் தானாகவே எடுத்துக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மிதனம் ராசியில் பிறந்த மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தித்து முடிவெடுத்தால் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சமூக ஊடக பகிர்வுகளிலும் மிதுனம் ராசியினர் 100% எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எந்த விதமான பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் நீங்கள் சிக்க மாட்டீர்கள் என்பதை நீங்கள் முழுமைக்கும் முதலில் மனதில் வைத்துக்கொண்டு அதை பற்றி நீங்கள் செயல்பட வேண்டும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நான் இதுவரை கூறியது நடந்திருக்கா இல்லையா, சரியாக பொருந்துகிறதா இல்லையா? சரியாக பொருந்தினால் மட்டும் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின் காப்பீடு தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து நீங்கள் முடிவெடுத்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமான முடிவுகளில் விவேகத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். மந்தமாகவோ நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் அசால்ட்டாக விட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய எதிர்காலத்தையே இதுவரைக்கும் கேள்விக்குறியாக்கி கொண்டும் இருக்கும். இனிமேலும் அந்த ஒரு தவறை நீங்கள் வாழ்க்கைக்குள்ள பண்ணாதீங்க. இனிமேலும் பண்ணி கொண்டு இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் எதுவுமே நீங்கள் நினைத்தபடி நடக்காமல் போய்விடும். சுபகாரிய எண்ணங்கள் எல்லாம் கைகூடி வர ஆரம்பிக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக உங்களுக்கு இருந்து செயல்படவும் செய்வாங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உத்தியோக பணிகளில் அனுசரித்து நடந்து கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும்.
பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அதன் நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தது கூட கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். தொழில், வியாபாரம், கல்வி அல்லது தனிப்பட்ட முன்னேற்றம் தொடர்பாக புதிய நட்புகள் உங்களுடைய வாழ்க்கையில உதவியாகவே அமைந்துவிடும். புதன் கிரகத்தின் அருளால் சரியான ஒரு நேரத்தில் சரியான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகுது. இந்த புதிய தொடர்புகள் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணமாகவே அமையலாம். சிலர் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும். உங்களுக்கு 11ஆம் வீடான லாபம் மற்றும் நட்பு ஸ்தானம் குரு அல்லது சுக்கிரனின் சுப பார்வை பெறுவதால் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய உன்னதமான புதிய நண்பர்களின் சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. அவர்களை நீங்கள் சரியாக கரம் பிடித்து கொண்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கும். இந்த மிதுனம் ராசினர் பொதுவாகவே சமூக வட்டாரத்தில் பழக விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய புதிய நண்பர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தனிப்பட்ட ஆலோசனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தூண்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே விளங்குவாங்க. தீய நட்புகள் தானாகவே விலகும். உங்களை நல்வழிப்படுத்தும் சான்றோர்களின் நட்பு உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இப்பொழுது ஆழமாகவே பதிய ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய மனதிற்குள் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். மிதுனம் என்பது உபய ராசி என்பதால் எப்போதுமே உங்களுக்குள்ள ஒரு இரட்டை மனநிலையும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற ஒரு தவிப்பும் இருந்து கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய மனதிற்குள். ஆனால் தற்போது ராசிநாதன் புதன் மற்றும் லக்னத்தின் பலம் கூடுவதால் சிந்தனையில் அசாத்திய தெளிவானது உங்களுக்குள்ள பிறந்துவிடும். மனதை அரித்து கொண்டிருந்த தேவையற்ற பயங்கள், பதற்றங்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த குழப்பங்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிவிடும். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் தீர்க்கமான துணிச்சலான முடிவை எடுத்து அதில் நீங்கள் வெற்றியும் காணக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மன ஒருமுகப்போடு கூடுவதால் உங்களுடைய செயல்திறன் பல மடங்கு அதிகரித்து